Hi friends, welcome to my channel Anidipsi Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் கேக் வீட்ல எப்படி ரொம்ப சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அவன் பீட்டர் எக் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. எக்லெஸ் கஸ்டர்ட் கேக் தான் ப்ரெஷர் குக்கர்லயே ரெடி பண்ண போறோம். கேக் அப்படினாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கஸ்டர்ட்ல செய்யறப்ப அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல பஞ்சு போல் சாஃப்டான எக்லெஸ் கஸ்டர்ட் கேக் வந்து எப்படி வீட்டிலே செய்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அரை கப் அளவுக்கு இருக்குது. இதை மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வந்து பவுடர் பண்ணுறப்ப குறகுறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1/3 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் வந்து உருக்கிட்டு 1/3 கப் அளவுக்கு அளந்து கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அதே 1/4 கப் அளவுக்கு பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஒன் சைடு டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது பார்க்கவே நல்லா ஒயிட்டாக க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ ஒரு ஜன்னி வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு கேக் மாவு போட்டுக்கலாம். நீங்கள் கேக் வந்து மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு மாவு அளந்து போட்டாச்சு. இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/3 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரை கப்லையும் ஒரு பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 1/3 கப் அளவுக்கு. இது வந்து வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர். கொஞ்சம் கலர் வந்து நல்லா எல்லோயிஷாக இருக்கும். இப்போ ஜன்னியில் வந்து இதை எல்லாமே மொத்தமாக கட்டி இல்லாத மாதிரி நல்லா சலிச்சு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. ஒரு விஸ்கு வச்சு இதை எல்லாமே மொத்தமாக கலந்து எடுத்துக்கோங்க. இது பார்க்கவே நல்லா எல்லோ கலரில் நல்ல ஒரு கிரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். அதே மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். பேட்டர் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பேட்டர் வந்து இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் எல்லாம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இப்போ கேக் மாவு வந்து கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இட்லி மாவு பதத்தில் இருக்குது. ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நீங்கள் மாவை எடுத்து அப்படியே கீழே விடுறப்ப ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் அப்படியே மடிப்பாக விழுகும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம விஸ்கு வச்சு தானே மாவை கலந்து எடுக்கிறோம். அதனால ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. மாவை நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்தால் தான் கேக்கும் நல்லா ப்ளஃபியாகவும் நல்லா ஸ்பான்ச்சியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கொண்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம விருப்பம் போல் டூட்டி ஃப்ரூட்டி, சாக்கோ சிப்ஸ், நட்ஸ் ஐட்டம் எது வேணாலும் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் தான் ஓவன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு லேயருக்கு மட்டும் தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து நம்ம கேக் பண்ணுறப்ப இதே உப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு கேஸ்கட் போட வேண்டாம், விசில் போட வேண்டாம். குக்கர் மூடியை வந்து அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் வந்து கேக் மோல்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் லைட்டாக எண்ணெய் வந்து சுற்றிலும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மோல்டு மாதிரி கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதான் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கோமே. கேக் வந்து வெந்து வரப்போ அழகாக வந்து டிமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ வந்து இந்த மாவுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டெக்கரேட்டிங்காக பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் 10 நிமிஷம் கழிச்சு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப சூடாக இருக்கும். அப்படியே மெதுவாக ஷேக் ஆகாமல் அப்படியே இந்த மோல்டை வந்து அழகாக உள்ளே வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 25லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இந்த கேக் வந்து அழகாக பேக் ஆகி வந்துடும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த கேக் வந்து பேக் ஆகிறப்பே நல்ல ஸ்மெல் வீடு முழுக்க வந்துச்சு. இப்போ வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் இல்லைனா ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சு அடியில் வரை நல்லா குத்தி பார்க்குறப்ப கொஞ்சம் கூட அந்த ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக கேக் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து மோல்டை வந்து குக்கரில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச உடனே நம்ம கேக் வந்து கட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப சூடாக இருக்கும். டிமோல்டு பண்ணுறதுக்கு வரவே வராது. கேக் வந்து பிஞ்சு போயிடும். அதனால இந்த கேக் வந்து முழுமையாக சூடு போக நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு சுற்றிலும் நல்லா எடுத்து விட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு தலைகீழாக கவுத்துக்கோங்க. அழகாக உங்களுக்கு மோல்டில் ஒட்டாமல் டிமோல்டு ஆகி வந்துடும். டிமோல்டு பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து பட்டர் ஷீட் இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுருவோம்.
இப்போ பாருங்க கேக்கோட அடிபாகம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஒரே ஈவன் கலராக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட எக்லாஸ் கஸ்டர்டு கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இனி என்ன, கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கட் பண்ணும்போதே உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர் வந்து தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த எக்லெஸ் கஸ்டர்ட் கேக் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ராகி மாவில் கப் கேக் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.